நாங்கள் சென்னைக்கு வந்துட்டோம். சென்னைக்கு வந்து என்னது ஜெயச்சந்திரன் கடைக்கு வந்திருக்கிறோம். போய் ஏதாச்சும் எடுத்தா கொஞ்சம் மலிவாக இருந்தால் கொஞ்சம் எல்லாம் பள்ளி விலை வாங்கிட்டு போகிறதா இப்போ வந்திருக்கிறோம். உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன மலிவாக இருக்குன்னு. ஏன்னா பிள்ளைங்க கொஞ்சம் காயெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு அப்போ என்னென்ன விற்று கொஞ்சம் புதுமையானதாக இருந்தால் எங்கள் ஊருக்கு வாங்கிட்டு போவோம். இல்லைன்னா இங்கேயே வாங்கி அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு அங்கே எரிங்கையோடு தான் வீசிட்டு போவோம். இப்போ உள்ளே போய் பார்ப்போம். ஆமாம், எப்போ நாங்கள் சென்னைக்கு வந்தாலுமே வந்து ஜெயச்சந்திரன் வந்துட்டு தான் போவோம். ஆமாம், அது ஒரு கொஞ்சம் நல்லா இருக்குது, ஒரு ஜாலியானது, அதுக்கோசரம் வர்றது. உள்ள போய் பார்த்து சுற்றி பார்த்துட்டு வாங்குறமா இல்லையா சுற்றி பார்த்துட்டு நாங்கள் போவோம். ஸோ பைக் பார்க்கிங் பாருங்கள், ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகி வெளியில் தான் நிறுத்த வேண்டிய நிலைமைக்கு ஆயிடுச்சு. நாங்களும் வண்டியை வெளியில் தான் நிறுத்திட்டு போயிருக்கோம். பார்க்குற நீங்கள் வந்து இந்த பள்ளிக்கரணையில் இருக்கிற ஜெயச்சந்திரன் வந்திருக்கீங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து சென்னையில் தான் இருக்காங்க. இப்போ வந்ததுலேருந்தே 2 பேர் வந்து பார்த்துட்டாங்க. ஸோ உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதான் யானை பாருங்களேன், அப்படியே வரவேற்பு நிற்குது. அதெல்லாம் இந்த ட்ரெஸ்லாம் மழை பெய்கிற மாதிரி இருக்குவா போவோம்ல. ஆமாம், மழை வந்தாலும் மோட வேறு போட்டுச்சாரு, மழை வந்தாலும் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நல்லா சில்லுன்னு இருக்கு. வேற லெவல் கிளைமேட்டு. எப்படிமா இருக்கு? சூப்பரா இருக்கு. சாரி கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி நல்லா இருக்கு, சூப்பரா தான். பார்க்கலாம் ரேட்ல என்னன்னு. சேரில் சூப்பரா இருக்கு, கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்குது. அதான் சரி, ரேட்ல எந்த ரேட்டுக்கு விற்கிது, மலிவாதான் நம்ம இருக்கிறதுக்கு மலிவாதான் ஒன்று எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இது எவ்வளோக்குன்னு? 2000 ரூபா. 2000மா? இந்த ரேஞ்சுக்கு வேண்டாம், கம்மி ரேஞ்சில் பார்க்கலாம். அந்த சைடில் பார்க்கலாவா? சரி, அந்த வாங்க. அது என்ன ரேட்டு கம்மி இல்லை, அதான் இதுக்கு சேர்ந்து சரியா இருக்குது. கம்மி ரேஞ்சில் பார்க்கலான்னா ஹை லெவல் ரேட்டில் விற்கிது. எங்கே பார்க்குறது? எல்லாமே இருக்கும். நீ அவங்ககிட்ட கேளு. வேலை செய்கிறவங்கள கேட்கறத விட்டு சேலை வாங்க வந்தவங்ககிட்ட கேட்டு அப்படி வேலை சொல்லுவாங்க. அதான் நட்டுருக்குது ஜருகு சீலை. இது ஏதாவது பார்க்குறோம் வாங்குற மாதிரி ஐடியா இருக்கா? ஐடியா தான் பார்த்துட்டு இருக்கிறேன். இந்த சேரீ எல்லாம் அவன்கிட்ட எக்கச்சக்கமா இருக்கு. ரேஞ்சில் என்ன ரேட்ல இருக்கும்? கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இந்த சேரீ எல்லாம் வந்து ஈரோட்ல வந்து இதோட பாதி விலைக்கு தான் இருக்கும். இங்க எல்லாம் ஊர்பட்ட விலை எல்லாமே. சேரீ டெக்ஸ்டைல் மெட்டீரியல் எல்லாமே விலை அதிகம் தான் சென்னையை பொறுத்த வரைக்கும். இதே நீங்க ஈரோடு வந்தீங்கன்னா அதுல பாதி விலை கூட வாங்கலாம். 1450 ரூபா. இந்த சேரீலாம் நம்ம எவ்வளவுக்கு வாங்குவோம்? 600-700 ரூபாய்க்கு தான் போவோம். அவ்வளவுதான் போவோம். ஆமா, சரிப்பா போலாம். சேரீ ரொம்ப பிடிச்சிருக்குது. ரேட்டு பார்த்தா கொஞ்சம் எனக்கு அதிகமா தெரியுது. அதான் பையன் சரி நம்ம வேண்டாம், நம்ம ஈரோட்லயே எடுத்துக்கலாம் அப்படின்னா சரி வேண்டாம், போய் மேலே போய் இந்த வேற இதெல்லாம் பார்க்கலாம். பொருள் இன்னும் நிறைய பொருள் பார்க்கணும். சரி அங்கே போய் பார்க்கலான்ட்டு இப்போ நாங்கள் மேலே போகிறோம். இங்கே சேரீ எல்லாம் பார்க்க நிறைய இருக்கு. ஆனால் ரேட்டு வந்து எல்லாமே எக்கச்சக்க விலையா இருக்கு. எல்லாமே நம்ம ஊர்ல ஒரு 400-500 ரூபாய்க்கு இருக்கிற சேரீ இங்கே வந்து இங்கே பாருங்களேன். இந்த சேரீலாம் எப்படி பார்த்தாலும் இந்த சேரீலாம் எவ்வளோ வரும்? 500-600 போடலாம். 600 ரூபா. இதுதான் அவ்வளோ, அதே விலைதான் 650 ரூபா. பாருங்க, ரெடிமேட் பிளவுசஸ் இது எல்லாமே இருக்கு. ரெடிமேட் பிளவுஸ் அந்த மாதிரி இது வாங்குறியா? அது அளவு தெரியாது, அளவு தெரியாது வாங்கி எப்படி பாக்குறது? ரெடிமேட் பிளவுஸ் வந்து அளவே தேவை, வாங்கி நம்ம ஆல்டர் பண்ணி கட்டிடலாம். அந்த மாதிரியா? இதே நான் போடுறதா இல்லவா? பாருங்க, சரில சூப்பரா இருக்கு. இந்த இந்த பக்கம் வந்தவங்க நல்லா இருக்கு. கலரும் பாருங்க ஏகப்பட்டது. 480 ரூபா தான் டிசைன். நல்லா இருக்குங்கறல அப்ப எடுத்துக்க வேண்டியதானே? நல்லா இருக்குது. 480 தான். நல்லா இருக்குது. குறுகுறு இந்த கலர் கூட நல்லா தான் இருக்குது. இங்க வேளச்சேரியிலேயே இன்னொரு சரவணா ஸ்டோர் பெருசா ஓபன் பண்ணிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது நாளைக்கு எல்லாருமே போய் ஒரு வீடியோ எடுத்து போடுவோம். எலிவேட்டர்ல ஏறியா? இந்த படிக்கட்டுல ஏற முடியாதே. நீ சும்மா போய் நின்னேனா போதுமா? கை வைக்கவும் முடியாது. பாரு, என் கையை பிடிக்குவா? ஒரு நிமிஷம். ஆமா, நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து கிட்ஸுக்கு இந்த மாதிரி பிளவுஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ எனக்கு இங்கே பேண்ட் லாஸ்ட் டைம் வந்தப்போ சூப்பராக இருந்துச்சு. 400 ரூபாய்க்கு அது வாங்கலாம்னு வந்துச்சு. 95 ரூபா. பரவாயில்லையா? பரவாயில்ல. 78 ரூபா தானே? ஒவ்வொன்றும் ஒரு ரேட்ல இருக்கு. அதான் எப்படி ரேட்லாம் பரவாயில்லையா? பரவாயில்ல. ஆமா, ஒவ்வொன்றும் ஒரு ரேட்ல இருக்கு. இது நம்ம ஊர் ரேட் மாதிரி தான் வருது. துணி நல்லா இருக்கு. துணி நல்லா இருக்கா? துணி நல்லா இருக்கு. இந்த மாதிரி ஜாக்கெட்லாம் சூப்பரா இருக்குது. விலை வந்து 78 ரூபா தான் வந்துருக்குது. நம்ம ஊர்ல என்ன ரேட் வரும்? நம்ம ஊர் வந்து 90 ரூபா 100 ரூபா இந்த மாதிரி இருக்கு. இது பரவாயில்லையா? பரவாயில்ல. சரி, அப்ப வாங்கிக்கோ. கலர் மேட்ச் எது இருக்குன்னு எனக்கே தெரியல. சாரி கொண்டு பாருங்க, சாரி கொண்டு தான் மேட்ச் பண்ணுது. சாரிலாம் கொண்டாந்து இங்க மேட்ச் வச்சுல எடுக்க விட மாட்டாங்க. இது ஒரு சீலை இருக்குது, அந்த சீலைக்கு இது மேட்ச் வந்துச்சு. 4 ஜாக்கெட் எடுத்தாச்சு.
கலர் 4 கலர்ல பார்த்து எடுத்தாச்சு. இன்னும் நிறைய பார்ப்போம். இப்பதான் ஃபர்ஸ்ட் உள்ள வந்து ஜாக்கெட் தான் போந்துருக்குது. அடுத்து என்ன எடுக்கலாம்னு பார்ப்போம். இதெல்லாம் டிசைன் ஜாக்கெட் வந்து இதுதான் ப்ளவுஸ் தான் எல்லாமே அதான் இருக்குது. இங்க பாருங்க சட்டைலாம் வந்து 400 ரூபாய்க்கு 398 ரூபாய்க்கு சட்டைலாம் சூப்பரா இருக்கு. இந்த சட்டையெல்லாம் பாருங்க உனக்காக பெரிய சைஸ் பெரிய சைஸ் இருக்கு, சின்ன சைஸா இருக்குது. சின்னது இது கிட்ஸ் தான் இருக்கு. சூப்பரா இருக்கு. ஆனா டிசைன்லாம் பாருங்க செம்மையா இருக்கு. இந்த மாதிரி அங்க இருக்கும் அந்த சைடு இருக்குமா போய் பாக்கலாம். சரி பார்க்கலாம். பெருசான உனக்கு எடுத்துக்கலாம். வேக்கம் ப்ளேன் இது சின்னதானா? ஆமா அல்ல பாருங்க பொம்மையே வச்சிருக்காங்க. சின்ன சைஸ் தான். பெரிய சைஸ் பார்க்கலாம். நம்ம ஸ்கூல்ல ரீஓபன் ஆக போறதுனால ஸ்கூலுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே மறுபடியும் இது பண்ணிருக்காங்க, ரீஃபில் பண்ணிருக்காங்க. இங்க கொடுத்து இது பண்ணிக்கிறோமாங்கண்ணே. ஸோ இந்த செக்ஷன் ஃபுல்லுமே வந்துட்டு இதுதான் கிட்ஸுக்கு ஸ்கூல் ரீஓபனுங்கிறதுனால எல்லாமே இருக்கு. எல்லாம் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு. பொட்டு பாரு கடை, இந்த பொட்டு பாரு டிசைனு நல்லா இருக்குல்ல. குட்டி பிள்ளைங்க தான் வைக்க முடியும். அழகா இருக்குது. யாரு வேணா ஆமா இப்ப எல்லாம் இப்படிதானே வைக்கிறாங்க. எனக்கு அது திருவண்ணு பிடிக்காது. அதான் நான் அதை எடுக்கல. நீங்க எந்த மாதிரி பொட்டு வைப்பீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இங்க 50 ஃபைனலா வந்து சீப்பு வாங்க வந்தாச்சு. சீப்பாச்சும் வாங்குவியா? எல்லாம் ரேட்டை பார்த்துட்டு வச்சுட்டு வந்துடுறேன். சீப்பு வாங்க மாட்டேன். சீப்பு வேண்டாவா? ஏன் பாப்போம். ஏமா பாக்குது எடுக்குது ரேட்டை பாக்குது வச்சிருது. இப்ப இது 20 ரூபாய்க்கு பார்த்துச்சு அப்படியே வச்சுட்டு வந்துருச்சு. பூ எப்படி பவுடர் அடிக்கிறது? இது வந்து குழந்தைங்களுக்கு அடிச்சு விடுறதா இருக்கும். என்னன்னு எனக்குமே தெரியல. சின்னதா இருந்தா ஆகும். பவுடர் பஃப் தான். ஆனா அதுதான் பெருசு இருக்கு. சின்னதா இருந்தா பாக்கலாம். இது எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சோ இங்க பாருங்க. இங்க சென்ட் வேணும் வந்து அத்தாரா இருக்கு. ஸ்மெல் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. வாசம் நல்லா இருக்குது. நீ பாரு. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. வேற ஏதோ ஓபன் பண்ணு. 35 ரூபாய் தான். சூப்பரா இருக்கு. ஸ்மெல் வந்து 60 ரூபாய். அது ரேட் இல்ல. அது ரேட் இல்ல. 35 ரூபாய்னு போட்டுருப்பா. அதான் எப்படி வாங்கிட்டு போடா. வேற இடமா நிறைய இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வாசம். சரி அப்படி பார்த்து வாங்க. ஆமா நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்குது. இது ஒவ்வொன்றும் ஒரு ரேட். இது நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு இந்த ஸ்மெல். இது ரொம்ப பிடிச்சது. எனக்கு இது பிடிச்சிருக்கு. புதுசா குளிச்சிட்டு வந்தா எப்படி இருக்கு பாத்ரூம்ல? இது பாரு. இது நல்லா இருக்கு. இது வாங்கலாம். மல்லிகை பூ வாசம் அடிக்குது. நீ வேணா சரி இறங்குது. அந்த மல்லிகை பூ கையில கசக்கிட்டு மூந்து பார்த்தா எப்படி இருக்கும்? அந்த மல்லிகை வாசம் ஸ்மெல் அப்படியே மல்லிகை வாசம். அது பொம்பளைங்களுக்கு கரெக்டான இது. இந்த வாசம் சின்னதா ரேட் சொன்ன மாதிரி அதேதான். இது 20 ரூபாய்க்கு பெருசு. மல்லிகை பூ அதேதான். இதோட விலை எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 35 ரூபாய். பிடிக்குமா பிடிக்காதா? கேட்டுக்கா. மல்லிகை பூ ஸ்மெல் வந்து லேடிஸ்க்கு தான் பிடிக்கும், ஜென்ட்ஸ்க்கு பிடிக்காதுங்கக்கா. நல்லா இருக்குது கண்ணே. அதான் சரி எனக்கு நேத்து சாமி நேத்தாங்கன்னு வந்தா. எவ்வளவு உங்க வீடியோ எல்லாம் பாத்துருக்கீங்களா? சரி சாமி சந்தோஷம் தாங்க. நல்லா இருக்காங்கக்கா. நல்லா இருக்காங்க. அவங்க வரலைங்கக்கா. அவங்க பரிச்சை எழுதுறாங்க கண்ணே. ஆமா கண்ணே. அதான் படிக்கிறதுனால வரலன்ட்டாங்க. இல்ல 3 பேருக்கு நாங்க வர்றது. சரி தாங்க. வாங்க ஒரு நாள் ஈரோடு வந்தா வீட்டுக்கு வாங்க. கண்டிஷனா வரணும். வாங்க. பெருசா இருக்கு. ரேட் தெரியல. ரேட் தெரியல. இது நல்லா பயங்கர வெயிட். இங்க பாருங்க. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. வேணாலும் வாங்கிக்கலாம். ரேட் 10 ரூபாய் 20 ரூபாய் அவ்வளவுதான் இருக்கும். 45 ரூபாய் ஜவ்வாது. இங்க பாருங்க ஜவ்வாது வந்து 45 ரூபாய். நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து 45 ரூபாய். இது எவ்வளவு? இது வந்து பீரோல போடுறது. 5 ரூபாய். இது வாங்க பீரோல போடுறோம். இது வந்து சின்ன வயசுல எல்லாம் பீரோ போட்டோம்னா இது வராது. அது பேர் என்ன வராது? கரப்பாம்பூச்சி வராது. கரப்பாம்பூச்சி. அப்புறம் இன்னொன்னு வருமே பெட்ல எல்லாம் இருக்குமே. கரப்பாம்பூச்சி தான் சொல்லுவோம். சரி கரப்பாம்பூச்சி அந்த மாதிரி எல்லாம் வராது துணியில. ஆனா இது போட்டோம்னா துணி சீக்கிரம் மக்கி போயிடும். மக்கி போயிருமா? பின்ன அது ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டே இருந்தா வரும், உடனே வராது. எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு இந்த பேக் எடுத்து. பேக் தான் சௌரியம். ஆமா. அம்மா வந்து இந்த ஃபேன்சி ஸ்டோர் செக்ஷனுக்குள்ள கூட்டிட்டு வந்ததே தப்பா போச்சு. வெளியிலேயே வர மாட்டேங்குது. பூ போடுறதுக்கு கண்டுபிடிச்சிட்டேன். இப்படி வேணுமா இப்படி வேணுமா? எப்படி வேணாலும் நான் யூஸ் பண்ண போறது இல்ல. 35 ரூபாய். 35 ரூபாய். அதுல எவ்வளவுங்க? இது வந்து 20 ரூபாய். 20 ரூபாயா? 20 ரூபாய் எடுத்துக்கோ. இது வந்து 35 ரூபாய். அந்த கைப்பிடி இருக்கனால இத வச்சு யாருமா அடிக்க போறா? எது? கைப்பிடி தேவையில்லாத. ஆமா அது வேஸ்ட். சும்மா எடுத்தா போதும்.
ஸோ இதுல வந்து பவுடர் கொட்டிட்டோம்னா நம்ம அடிக்கும் போது இது வெளியே வந்துடும். ஓ அந்த மாதிரியா பவுடர் கொட்டுறதா? இதுக்குள்ள பவுடர் கொட்டிக்கணும் நம்ம. நான் சும்மா அப்படியே நினைச்சேன், தொட்டு அடிக்க நினைச்சேன். இது தொட்டு அடிக்கிறது தான். இது விலை கம்மியா? இதுவும் 20 ரூபா தான். எல்லாம் 20 ரூபா தான். சரி ஒன்னு எடுத்துப்போ. இந்த கொண்டைக்குள்ள வைக்கிறது வயசான பாட்டிங்கெல்லாம் வந்து இந்த கொண்டைக்குள்ள வச்சு கொண்டையை பெருசா கட்டிக்குவாங்க. அது நமக்கு வேண்டாம், கொண்டையே பாட மாட்டேன். இந்த பூ ஒன்று எடுத்தாச்சு. இப்போ நல்லா ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டு பின்னாடி இப்போ விலையில இதுக்கு வந்துருக்குறோம். இது வந்து 70 ரூபாங்கிறாங்க. இது என்ன துக்குலூண்டு சின்ன விலையில இல்ல கைக்கு சரியா இருக்குன்னு. சின்னது குழந்தைங்க விலையில ரொம்ப சின்னதுங்கிறியா? 4 பேர்ல கூட உள்ள போகாது. சரி வேண்டாம். சென்னை வந்தா அம்மா வந்து எங்கேயும் கூட்டு போக தேவையில்ல, ஜெயச்சந்திரன் கூட்டிட்டு வந்தா போதும். ஒரு நாள் ஃபுல்லா இங்க சுத்தி பார்த்துட்டு அழகா போயிடலாம். 50 ரூபா. 50 ரூபா தானா? கலர் கலரா இருக்குது. கைக்கு சரியா இருக்குமா தெரியல. எந்த கூட கை கோவணும் பிடிக்காம துக்குலூண்டு இருக்குமாமா. கைக்கு பத்தாதுங்கிறியா? பாருங்க இந்த நாய் ரொம்ப நேரமா என்னையே பார்த்துட்டு இருக்கு. 180 ரூபாயா? நம்ம ஊர் அரஃபாவுக்கு போனீங்கன்னா 100 ரூபாய்க்கு வாங்கலாம். இதோட சூப்பர் கலெக்ஷன் இருக்கும். நாங்க ஒரு நாள் அரஃபா போய் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறோம். 100 ரூபாய்க்கு கிடைக்கும். இந்த ரேட்டு கொஞ்சம் அதிகம் தான். 120. ஆனா 2 விலையில தான் இருக்கு. 2 விலையில. அந்த குவாலிட்டி என்ன இருக்குது? அதெல்லாம் வேற எங்கேயா இருக்கும், போய் பார்க்கலாம். குவாலிட்டி நல்லா இருக்குது. இது வாங்கிக்கலாமா? ரேட் எவ்வளவு தெரியுமா? 380 ரூபா. பரவாயில்ல, நல்லா ஒரிஜினலா ரியலா இருக்கு. 380. 380 ரூபாய்க்கு பரவாயில்ல. இதெல்லாம் நம்ம ஊர்ல வாங்கினோம்னா 500 600 ரூபா சொல்லுவாங்க. நல்லா செம்ம வெயிட். அதே அவ்வளவுதான் இருக்கு. ஆமா, பிரீமியமா குவாலிட்டி வைஸ் சூப்பரா இருக்கு. இது பெருசு 795 ரூபா. பரவாயில்லமா, இந்த ரேட்டுக்கு பரவாயில்ல. அப்ப சிங்கம் 1000 ரூபா போட்டா வாங்கிடலாம் போல. சிங்கம் புலியெல்லாம் அதானே. அது சின்னதா இருக்குது. ஆகவே நீங்க ஜெயச்சந்திரன் வரலாம். இங்க பாருங்களேன், செமையா இருக்கு. 2500 ரூபா. நல்லா நான் வீட்டுக்கு நல்லா வெளியில வச்சோம்னா வச்சுக்கோங்களேன், நல்லா சூப்பரா இருக்கும். இது ஆட்டுக்குட்டி. ஆட்டுக்குட்டி எவ்வளவு? 610 ரூபா. 610 ரூபாயா? ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு என்ன வாங்கலாம்? எதுவுமே வாங்கலையா? இதை வாங்கிட்டு போய் நம்ம என்ன பண்ண போறோம்? வேணா வாங்கலாம், வேணா விட்டுறலாம். அதெல்லாம் டிவி யூனிட் வச்சதுக்கு அப்புறம் வாங்கிக்கலாம். சரி வாங்கிக்கலாமா? பெருசா வாங்கி வச்சுக்கலாம். சூப்பரா இருக்கு. சந்திரன்ல பொருள் வாங்குறதெல்லாம் பெருசு இல்ல, பில்லு போடுறதுதான் பெருசு. கிட்டத்தட்ட 1/4 மணி நேரமா பொருள் வாங்குறதுக்கு கூட 1/4 மணி நேரம். வாங்குறது விட்டாதானே, வாங்க விட மாட்டேங்கிறாங்க. சீக்கிரம் வந்துட்டோம், இது போடுறது செஞ்சுட்டு இருக்கிறோம். வாங்கியாச்சு. 500 ரூபாய்க்கு போச்சு, வாங்கி வச்சு இப்போ கலப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து எனக்கு பேண்ட் தான். இந்த பேண்ட் வந்து விலை கம்மியா சூப்பரா இருக்கும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆமா, எந்த பக்கமா? நேரா போ அப்படியே. இல்லையாவா? ஆமா, மேட்டெல்லாம் பாருங்க, சூப்பர் சூப்பரா இருக்கு, நல்லா பெருசு பெருசா. ஸோ நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். செகண்ட் ஃப்ளோர்ல வந்து மென்ஸுக்கு அப்புறம் செருப்பா இருக்கு, அப்புறம் ஸ்லிப்பர் இந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும். ஒரிஜினல் ஆனா ரேட் எல்லாம் உருப்பட்டது இருக்கும். இவர் இந்த செருப்பு எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறேன்? இது ஒரு 200 ரூபாய் பண்ணலாம். இதோட விலை எவ்வளோனா 1190 ரூபா. பிராண்டட் அப்படிதான் வரும். பூமா இந்த மாதிரி எடுத்தா விலை வலிக்காது, அழுக்காது. ஆனா 1000 ரூபாய் போட்டு யார் செருப்பு வாங்குவோம்? அதான் வாங்குவேன், நம்ம தான் வாங்குவாங்க. ஆமா, அந்த இடத்துல பேண்ட் தான் பாக்குறேன். அப்படியே சும்மா அப்படியே போயிட்டு வருவோம். சரி, இந்த விலை செருப்பு எனக்கு ஆம்பளைங்க போடுற செருப்புமா? ஆம்பளைங்களும் போடுறாங்க, பொம்பளைங்களும் போடுறாங்க. ஷூ பாக்குறியா? ஷூலாம் வேணாமா, ஏன்னா ஷூலாம் போட்டு நம்ம எங்கேயும் போக போறது இல்லை. ஸோ அதனால என்ன, நமக்கு ஸ்லிப்பரே வந்து ஆல்ரெடி நிறைய இருக்கு வீட்டுல. சும்மா என்னென்ன இருக்குன்னு காமிக்கிறதுக்கோசரம் தான் வந்திருக்கும். எல்லாமே சூப்பரா இருக்கு. பில்லு தேவையாங்கண்ணே? இன்னும் கீழே போனா கிஃப்ட் கீழே தருவாங்க. ஸோ ஃபைனலா வந்து என்னோட ஃப்ளோருக்கு வந்தாச்சு. பாரு, இங்கேயுமே எல்லாமே ரேட் வச்சாதான் இருக்கும். எல்லாமே நம்ம எல்லாமே ஈரோட்ல ரேட்டு கம்மியா பார்த்து இங்க பாக்குறது எல்லாமே வந்து ரேட் ஓவரா இருக்கிற மாதிரியே நமக்கு ஒரு ஃபீல். அது அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி, அந்த ஊருக்கு அந்த விலை இருக்கு. நம்ம ஊர்ல விலை கம்மியா இருக்கிறதுனால இங்க வந்து பார்த்தா எல்லாம் ரேட் வச்சா இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த பேண்ட்ல ஜீன்ஸ் பாருங்க, 848 ரூபா. இதெல்லாம் டீசென்டான ரேட் தான், பரவாயில்ல. நல்லதும் இருக்கு, ரேட் வச்சா இருக்கிறது இருக்கு, நார்மல் பிரைஸ் இருக்கு, கம்மியாவும் இருக்கு. இதுதான் தேடிட்டு இருந்தீங்க பாருங்க, வெறும் 498 ரூபா. இல்ல அதுவும் இல்ல இங்க இருக்கும். இந்த பேண்ட் எல்லாம் இதுலயே ரேட் இருக்கும். ஜோப்ல இதுக்குன்னு பாரு, இங்க இருக்குன்னு தெரியல, இதுலயே இருக்கும் ரேட்டு. லாஸ்ட் டைம் வந்தப்ப இதுலதான் எடுத்துட்டு போனோம். சூப்பரா இருந்துச்சு பேண்ட் எல்லாம்.
ஆனா எல்லாத்தையும் ஒரு ஸ்டிச் பாருங்க, வெறும் 298 ரூபா தான். சூப்பரா இருக்கு பேண்ட். இந்த பேண்ட்னா இன்னொன்னு இருக்கும் அந்த சைடு, அதை போய் பார்க்கலாம். 400 ரூபாய்க்கு இருக்கும். 400 ரூபா 350 ரூபாய். இது வந்து இது மாதிரி இருக்கும், லாயர் மாதிரி இருக்கும், ரொம்ப எலாஸ்டிசிட்டியா இருக்கும். சரி சரி சரி, ஆமா அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ நான் சொன்ன பேண்ட் இதுதான். இதெல்லாம் செம்ம ரேட்டு கம்மியா இருக்கும். இந்த பேண்ட் தான் 36 சைஸ் இருந்தா எடு. 36 இது 548 ரூபா. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமா வந்துட்டு சர்ச் பண்ணி ஒரே ஒரு பேண்ட் தான் வாங்கணும். தேங்க்யூ இந்த பேண்ட்டு. ஸோ இந்த பேண்ட்டோட விலை எவ்வளோன்னு பார்த்தோம்னா ஒரு 500 ரூபா சம்திங் இருந்துச்சு. ஒரு வழியா நிறுத்தாச்சு. இப்போ வந்து காய் எதுவும் வாங்கலாம்னு பார்க்க போறோம். காய் பழம் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஐட்டம். மாம்பழம் எல்லாம் பாருங்க, பயங்கரமா இருக்கு. இது வேற மாம்பழம் தான், செந்தூர் மாம்பழம். இது வேற மாம்பழம் தான். ஆமா இது வேற மாம்பழம். 80 ரூபா. 80 ரூபாயா? இதெல்லாம் ரொம்ப பழுத்திருக்கு. வாங்கிட்டு போய் உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்தா சாப்பிடலாம், வச்சுட்டுலாம் சாப்பிட முடியாது. இது நாம வாங்கிடல, அதுக்கு தாங்க டேஸ்ட் வரும். சரி பார்க்கலாமா என்ன வேலை பெருசா இருக்கு. காய்கறி வாங்குறியா என்ன? காலம் பார்த்தேன். காலம் இப்போ வந்து காய்கறி வாங்க வந்த இடத்துக்கு சாமான் ஜப்கெல்லாம் அழகாக இருக்கு. செலவு பார்த்தேன். செலவு 500 ரூபா. வேற ஜல்பா எவ்வளோ? தக்காளி 28 ரூபாய் கிலோ. நம்ம ஊர்ல எவ்வளவு? நம்ம ஊர்ல 20 ரூபா. 20 ரூபாய்க்கு தான் வாங்கினாங்க. 20 ரூபாய்க்கு தான் இந்த மாதிரி ஆப்பிள் ஆட்டு வாங்கி வச்சுட்டு வந்துருங்க வீட்டுல. சரி 1 கிலோ மட்டும் பறிக்கலாம், நிறைய வேண்டாம். 1 கிலோ மட்டும் இருக்கு. அதான் அதனாலதான் 1 கிலோ பொறிக்கலாம்ட்டு. இந்த மாம்பழம் தான் கிடையாது, கொலக்கொல் இருக்குதுங்களா வண்டி மாம்பழம் கிடையாது. சரி வாங்கினதுல கொலக்கொல் இருக்குது, இது வாங்கின வச்சு சாப்பிட முடியாது. இது வந்து நடுசாலை மாம்பழம். வண்டி கிடையாது செந்தூர்ல நடுசாலை. வேற பக்கம் தக்காளி வச்சு பறிக்கலாம். கிராசரி டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்துட்டோம். நல்ல கூட்டம், டெய்லியுமே இந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும் போல. இது வீக் டேஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கும். இங்க வந்து எல்லா காயுமே நல்லா ஃப்ரெஷ்ஷா, ஏன்னா வந்து நல்லா ரீசனபிள் பிரைஸ்ல டீசெண்டா இருக்கும். ஸ்வீட் கார்ன் நீ ஒண்ணு கடையில வாங்கினா 30 ரூபா, 3 பேர் 70 ரூபா கரெக்டா தான் போச்சு. 90 ரூபா. ஆமா அதுக்குதான் 20 ரூபா கம்மி. நல்லா இருக்கும், ஒன்று வாங்கிட்டு சாப்பிடும். ஸ்வீட் கார்ன்ல வந்து அந்த லெமன்ல வந்து மிளகாத்தூள் தடவி சாப்பிட்டா அப்படி இருக்கும். அப்படி பிடிக்கும். இதுல ஒண்ணு பத்தி எடுத்து 2 சூப்பரா எடுத்துருக்கேன். கீரையெல்லாம் பரவாயில்ல, 15 ரூபாய்க்கு. புதினா கீரை பரவாயில்ல, 2 கட்டு 15. நம்ம ஊர்ல எல்லாம் ஒரு கட்டு 10 ரூபா வரும். ஆமா 10 ரூபா தான். கீரை ஃப்ரெஷ்ஷா இருக்கு, நல்லா இருக்குது. தேவையான தெரியல, 2 கட்டு வாங்கி என்ன பண்ணுறாங்க, சூப்பரா தான் இருக்குது. 2 கட்டுலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆமா அவங்களுக்கு 1/2 கட்டு இருந்தா போதும். சட்னி பாட்டிக்கு தான் ஆசனம். பச்சை மிளகாய் 20 ரூபா. நிறைய இருக்கு, நிறைய தான் இருக்குது. வீட்டுல 40 ரூபா, வீட்டுல 40 ரூபா. 60 ரூபாயாமா. இது அங்கேயே 60 ரூபா சொன்னாங்க. ஆமா நல்ல ஒரே வழி எத்தனை இருக்குது. நீ கம்மியா இருக்குதுங்கிற வெளியே கூட 10 கிராம் இருந்தா கம்மியா காசு வாங்க மாட்டாங்க. அதாங்க கரெக்டுங்கப்பா நீங்க சொல்றது. இது வந்து 10 கிராம் இருந்தா அது பைசா போட்டுருவாங்க. 1 கிராம் எக்ஸ்ட்ரா வாங்கினாலுமே பில்லு போட்டுருவாங்க. ஆமா ஆமா நீங்க சொல்றது கரெக்ட். காயெல்லாம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஃப்ரெஷ்ஷான காய் தான் நல்லா. போது காய்க்கலாம் வரும்போது வரும். எவ்வளவு கிராம் இருக்கோ அத்தனை கிராமுக்கு ரேட்டு போட்டுருவாங்கப்பா. நீ 10 கிராம் எடுத்து கொடுத்தனால 10 கிராமுக்கான விலை சொல்லுவாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு, எல்லாமே பிஞ்சு காய் தான். போதும். கத்திரிக்காய்லாம் பாரு, பார்க்கவே சூப்பரா இருக்கு. 70 ரூபா. ஆனா கலர் பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கு. ஒரிஜினல் கத்திரிக்காய். நம்ம சந்தையில ஒரு அக்கா சொல்லிச்சிருக்கோம், ஒவ்வொரு காய்க்கு ஒரு விலை சொல்ல. அந்த காய் வாழைப்பழம் பாருங்க, நம்ம ஊர்ல சந்தையில வந்து தூளா இருந்ததுன்னா சும்மா கொடுப்பாங்க, இங்க கவர்ல போட்டு 30 ரூபாய்க்கு கேட்கறாங்க. ஸோ நேந்திரம்பழம் இங்க இருந்துச்சு. எனக்கு நேந்திரம்பழம்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால இது ஒன்று வாங்கிட்டு போவோம். இது வாங்குமா, நல்லா இருக்கும். நேந்திரம்பழம் வந்து கலரு தான், தோல் தான் வந்து கருப்பா இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இதெல்லாம் நார்மல் நம்ம ஊர் பழமா இருந்துச்சுன்னா கலர் ரொம்ப உள்ள கனிஞ்சு போயிருக்கும். ஆனா இது வந்து எவ்வளவு கலர் மாறும், உள்ள வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இதுல வந்து பழம்பொரி போட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். வீடியோ பார்க்குற நீங்கள் பழம்பொரி சாப்பிட்ருக்கீங்களான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எனக்கு நேந்திரம்பழம்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ கேரளாலாம் வந்து அப்போ தருவாங்க, சாப்பாடு இல்லாத டைம்லாம் லேட்டாக போயிட்டோம்னா நேந்திரம்பழம் ஒவ்வொன்று வேவிச்சு கொடுப்பாங்க. அது இன்னைக்கு ஒரு 2 நாள் சாப்பிடலாம், அது 2-3 நாள் சாப்பிடலாம். இதாக இருந்தால் 1 வாரம் கழிச்சா சாப்பிட முடியும். 1 வாரம் கழிச்சா சாப்பிட முடியும். ஆமாம்.
கலரே ஃபுல்லுமே மாறினாலுமே வச்சுக்குவேன் உள்ள நல்லா தான் இருக்கும். கத்திரிக்காய் 30 ரூபாய்ங்கண்ணே. சரி எடுத்துக்கோ. 11 ரூபா போடுறாங்கண்ணே மல்லி. அதானே கணக்கே இல்லாம 1 ரூபா 1 ரூபா கணக்கு. இங்க கட்டையே காணுமே. 50 ரூபா இருந்ததுன்னா இல்ல நார்மல் வெளியில ஒரு கடையா இருந்துச்சுன்னா 10 ரூபாய்க்கு தாங்க அடிச்சு பேசி. ஆமா இங்க பேசுறதுக்கே வழி இல்லை. காட்டு போய் பேசுறது பாருங்களேன். 11 ரூபாய் நம்ம கட்டுறது. நான் வாங்கல வச்சுட்டேன். இது வந்து எங்க ஊர்ல 5 ரூபாய்க்கு தான் வாங்குறேன். எவ்வளவு காலிஃப்ளவர்? 40 ரூபாய்க்குண்ணே. நல்லா சுத்தம் பண்ணி வச்சிருக்காங்க. ஈஸியா குக் பண்ணிக்கலாம் எடுத்துட்டு போயிட்டு. சில்லி போடுறதுல அப்படியே போய் சில்லி போடலாம். மாங்காய் வாங்கிக்கலாமா? திரும்பி மாங்காய் ஏரியா பக்கம் வந்தோடனே புளிக்குது வாய், அந்த அளவுக்கு புளிக்கு. கிலோ 50 ரூபாய் இருக்குது. 50 ரூபாயோ 42 ரூபாயோ விலை மாத்தி எழுதி இருக்காங்கம்மா. அதான் 50 ரூபா போட்டாங்க. வெள்ளரிக்கா எல்லாம் 30 ரூபா தான். நிறைய இருக்கு பாருங்க. எவ்வளவு வெள்ளரிக்கா எல்லாமே 30 ரூபாய்க்கு பரவாயில்ல. மாம்பழம் எல்லாம் பார்க்கவே சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குல்ல? டேஸ்ட் எப்படி தெரியுது? 80 ரூபா ரேட் போட்டிருக்கு. போய் பார்த்தாதான் தெரியும், சாப்பிட்டாதான் தெரியும். சாப்பிட்டோம்னா தெரியும். பார்ப்போம். 3 மாம்பழம் எடுத்தாலே 1 கிலோ போதும். 3 எடுத்தா போதும். 3 மாம்பழம் எப்படி 1 கிலோக்கு மேல வந்தாலும் ஒரு 100 ரூபா வந்துருக்கு. பாருங்க ஒரு பைய வலி எடுத்தாச்சு. சரியான வெயிட். எடை போடணும். எடையெல்லாம் இல்ல, பில்லு தான். ஆமா எடையும் போடணும். எடையும் போடணும். வாங்க போட்டு வாங்க. ஸோ ஃபைனலி வந்து பில்லு போடுறதுக்கு வந்துட்டோம். அப்படியே கட்டினது அப்படியே எடுத்தோம். ஸோ ஒன்றா அப்படியே பில் போட்டுக்கிட்டே அப்படியே மாறுங்க. சூப்பராக இருக்கு. ஒரு அருமையாக இருக்கும். பருப்பு சாம்பார், சட்னி, தக்காளி சட்னி, கடலை சட்னி, தக்காளி சட்னி 3 இது ஒரு தோசைக்கு. இருந்தாலும் நல்லா இருக்கு. நாங்கள் சாப்பிடுவோம். A few moments later. என்ன ஷாப்பிங்ல முடிஞ்சதா? நான் ஷாப்பிங் முடிச்சது. ஷாப்பிங் போல என்ன வாங்கணும், லாபம் என்ன வாங்க போல எங்க போல இதுதான் போடுறது நான். ஜெயிச்சதுலவே அள்ளிட்டு வந்திருக்கீங்களே இத்தனைய. வேலை பரவாயில்லை. கத்திரிக்காய் கிலோ 60 ரூபா நான் சொன்னேன். இங்கேயுமே நேற்று அந்த காய் 60 ரூபா காய் வந்து இங்கே 40 ரூபாய்க்கு தான் போட்டுருக்கேன். இது பொட்டணுமே 30 ரூபாய்க்குன்னு. குட்டி குட்டி காயா இருந்ததா? இந்த பழத்தை சாப்பிட்டு டின்னர் சாப்பிடுவியா? சாப்பிடலாம். அப்படி உடனேவா சாப்பிட போறோம்? சாப்பிட்டீங்களா 2 பேருமே? வெண்டைக்காய் 1 கிலோ. உனக்குமா? சாப்பிட்டியா? நான் 2 தோசை அங்கே சாப்பிட்டேன். சரி, அவங்க ரேட் ரொம்ப கம்மியா இருக்கும். தோசை நல்லா இருக்கும் அங்க. நாங்க போனா நல்லா சாப்பிடுவோம். என்ன மாம்பழம் கேட்டது? என்னமோ செந்தூர். அது இல்லங்க நாங்க அந்த கடையில. செந்தூர் மாம்பழம் இது நல்லா தான் இருக்கும். வேற என்ன? இது காய்கறி எடுக்கிறத விட ஷாப்பிங் மால் போயிட்டு இந்த ஒரு மாங்காய், ஒரு கப்பு என்ன நல்லா ஃப்ரீ தராங்க. ஆமா, எவ்வளவுக்கு மேல வாங்கினா ஃப்ரீ. 3 பேண்ட் எடுத்த தம்பி. டெய்லர் ஃபிட்டா? நீங்க வாங்குறீங்க? ஆமா அதேதான். இதே பேண்ட் தான் நானும் வச்சிருக்கேன். இது சூப்பரா இருக்கும். கடையில போய் அதுக்குள்ளே ஒரு கோடையில தேடுனா 36 கிடைக்கல. அப்புறமே ஸ்டாண்ட்லயே அழகா அடுக்கி வச்சிருப்பாங்க. இது மடிப்பு களையவே களையாது. கிட்டத்தட்ட இந்த பேண்ட்டை மட்டும் 20-30 டைம் மேல போட்டு மடிப்பு களையவே களையல. ஆனா தையல் மட்டும் விடணும். தையல் பிரிஞ்சிருது. தையல் பிரியுது. என்கிட்ட 2 பேண்ட் தையல் பிரிஞ்சு கிடக்குது. சரி கூட நான் எடுத்துட்டு போய் தைச்சு. சரி அதுவும் அசை பண்ணு. இங்க என்ன பண்ணிக்காங்க? தைச்சு வச்சாங்க ஆமுல்ல. போனவே எடுப்பா பார்த்தோம் மறந்தாச்சு. பெர்மிஷன் தான் நம்ம தைச்சுக்கலாம் இந்த பேண்டெல்லாம். இல்ல எனக்கு ஒண்ணு அவ்வளவு வாங்கணும்னு சீலை பாத்துக்கலாம்னு வாங்க. பார்த்தேன். இவன் சீலை பாக்குறியானா அது வந்து நாமளா போனதானே தோணும். சரி நாளைக்கு போலாம் விட மறுபடியும். நாளைக்கு லீவ் தானே. நாளைக்கு லீவ் தான் போலாம். எல்லாமே கிடக்கும். அப்படியே நாளைக்கே போயிடலாம். நான் சன்னா சோஸ் போலாமா? சரவணா ஸ்டோர்ஸ் போலாம். நாங்களே இன்னும் போனது இல்ல. சரி கண்ணே, நான் போய் பாருக்கண்ணே. 3 ஜாயிடுது. விலை பரவாயில்ல கண்ணே. 85 ரூபாய் என்னமா விலை தான். சின்ன சின்ன பொருள் எனக்கு வாசமா இருக்கிற பொருள் எல்லாம் வாங்குறேன். வேற ஒன்றும் ரம்யாவுக்கு ஒன்றும் சரி 4 எனக்கு உனக்கு என்ன ஒன்றும் தெரியல. ரம்யா வாங்கணும்னா ஒன்லி தோடு. தோடு நிறைய தான் இருக்குது. இது 20 ரூபா பவுடர் எனக்கு. இது பீரோவுக்கு போடுறதுக்கு. செண்டு பாருங்க, மல்லிகைப்பூ செண்டு, குண்டு மல்லிகைப்பூ செண்டு. இவன் யாருமே போடுவாங்க. கடையில் பொம்பளைங்க போடுறதுதாங்க. ஆமா லேடிஸ் போடுறதுதான். இது எதுக்குங்க பீரோல வைக்கிறதுங்களா? ஆமா கண்ணே, பீரோல வைக்கிறது. இந்த பவுடர் பீரோல வைப்பாங்க. இது தெரியாதா? தெரியாது உனக்கு. இது பீரோல வைப்போமே. அங்கதான் வீட்ல இருக்கு. ஆரம்பத்துல நான் போட்டு போறேன். இது சூப்பரா இருக்கும் வாசம். நீ கேட்டு போட்டு தானே இந்த சைஸ் தானே கேட்டேன்.
இந்த சைஸ் தான் ரம்மியா தான் கட்டணும் இது அங்க வாங்கினேன் போய் room நானும் பெரிய சைஸ் எனக்கு பார்த்தேன் எனக்கு சைஸ் இல்ல கண்ணு சரி விட்டுட்டேன் சிறப்பான இது தம்பி அவன் ஒரு செட் வாங்கினான் இது குட்டி இது இந்த காலத்துல பால் மாதிரி போட்டு ஆமா ஒரு சைடு இருப்பாங்க இவர் ஏற்கனவே இவ்வளவுதான் வாங்க வேற எதுவும் வாங்கல எனக்கு எதுவும் வாங்க இவ்வளவுதான் வாங்க